இந்த மாதிரி பஞ்சு போல் ஆப்பத்திற்கு மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, 1/4 பங்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 3-4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை நைஸாக அரைச்சி எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற அந்த சாறையும் கழுவி ஊற்றி நல்லா கலக்கி மூடி போட்டு வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவுடன் இந்த தேங்காய் மற்றும் சாதமும் கலந்த இந்த மாவை அரிசி மாவுடன் கலந்துக்கலாங்க. கலந்துட்டு 10 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. 10 மணி நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி சூப்பரான ஆப்பமாவு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் 1 ஸ்பூன் உப்பும் கலந்து நல்லா கலந்துக்கங்க. சுவையான ஆப்பமாவு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.